ஆலிவ் நேர்களுக்கு என்னோட வணக்கம். எங்கள் பேர் வந்து ஜஸ்வந்த் சிங். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஃப்ரூட்டிங் பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி ஃப்ரூட்டிங் பிளான்ட்டு நான் எங்கள் வீட்டிலே வச்சுருக்கேன். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஃப்ரூட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இது ஒரு மினி ஆரஞ்சு. அதுக்கு இது மினி ஆரஞ்சு வந்து இது ஜஸ்ட் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். தொட்டியில் வச்சு நம்ம சும்மா வந்து ஒரு இது போட்டாச்சுனாக்கா அது வந்து போடலாம். ஃபுல் நியூட்ரிஷன் போட்டாச்சுனாக்கா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இஸ்ராயல் ஆரஞ்சு. இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த இஸ்ராயல்லேருந்து இது பண்ணது அதுக்கு அது. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா தோலோடு சாப்பிட்லாம். ஸோ அது வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து அதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரன் வுட்னாக்கா அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணாக்கா இதுலேருந்து தான் இந்த இங்க் இருக்குது இல்லையா, அதை இங்க் வந்து எடுத்தாங்க. இதை நம்ம சாப்பிட்லாம். அது பழைய காலத்துலேயே வந்து இங்க் இதுலேருந்து தான் ரெடி பண்ணாங்க அது. ஸோ இதுலேருந்து தான் இப்போ தான் எல்லாம் வந்து இங்க் இதில் எடுத்துகிட்டு இப்போ கெமிக்கலாக மாறி போச்சு. ஆனால் ஸ்டார்டிங் வந்து இது ஐரன் வுட்லேருந்து தான் இங்க் எடுத்தாங்க. இப்போது நம்ம கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா பேர்ட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வந்து ஃப்ரூட்டிங் இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கு. இது வந்து ஆரஞ்சில் இது ஒரு வெரைட்டி. அது இஸ்ராயல் ஆரஞ்சு, இது இந்த ஆரஞ்சு, இதில் வந்து இது ஒரு வெரைட்டி அதுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ சின்ன இது வந்து இது ஃபினிஷிங் ஸ்டேஜ். அதுக்காக திருப்பி இங்கே இந்த காயில் இதில் ஆரம்பிச்சாச்சு அதுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மிளகா இது வந்து ஜாஸ்தி வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் தான் வரும் அதுக்கு. பட் நம்ம ஊரில் அது வருது ரொம்ப நல்லா. அது ஏற்கனவே வந்து நம்ம இது பண்ணிட்டு சும்மா ஒரு இதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டு இது பண்ணாச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கும் நம்ம சாதாரண வந்து தொட்டியில் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மேங்கோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இதில் தொட்டியில் பாருங்கள் இவ்வளோ பூ வந்துச்சு. சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு தொட்டியில் தான் வந்து இவ்வளோ பூ வந்து இருக்குது. அது மரம்ல வரும் ரைட். இதில் வந்து இவ்வளோ பூ வந்து இருக்குது அதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆஃப்ரிக்கன் ஆரஞ்சு. இது ஒரு வெரைட்டி இது ஆஃப்ரிக்கன் ஆரஞ்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு தொட்டியிலே வந்துடும் அதுக்கு. அப்புறம் எந்த பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீத்தாஃபல், அந்த கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாஃபல் இல்லையா, அது நீங்கள் பாருங்கள் சின்ன ஒரு ஆக்சுவலி போன்சாய் சின்ன இதில் வந்து கீழே வந்து காய் எவ்வளோ வந்து இருக்குது அதுக்கு. அந்த காயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காய் தான் அது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மாதுளை பழம். இது வந்து போன்சாயில் இது சும்மா ஒரு போன்சாயிலாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு இதிலே வந்து இதில் காய்க்குது. இதில் ஒன்று நியூட்ரிஷன் போட்டாச்சுனாக்கா வந்து இதில் நம்ம வச்சிடும். இந்த காய் வந்து இதாகிடும் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டில் பாருங்கள் அந்த காய் வந்து அதுக்குள்ளே காய் வந்துச்சு. இது இங்கே ஒரு காய் வந்துச்சு. இங்கே ஒரு காய் இருக்குது ஜாக். இது வந்து இது வந்து தொட்டிலே ஜாக் ஃப்ரூட்டுக்கு பலாப்பழம் வந்து தொட்டிலே வந்துடும். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வந்து போன்சாயில் சின்ன பாட்டில் அதை வந்து நம்ம வீட்டில் பார்த்தோம். இது நம்ம மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து அத்திப்பழம். இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கோம். இதில் வந்து அத்திப்பழம். இது நம்ம சாதாரண வந்து ட்ரம்மில் வச்சாச்சுனாக்கா நம்ம நல்லா இவ்வளோ காய் வந்துருக்கு. அதில் காய் வந்துடும் அதுக்கு. ஸோ இது வந்து அப்படியே நம்ம இதில் கூட வச்சுக்கலாம். சாதாரண ட்ரம்மில் கூட வச்சுக்கலாம் அதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிக்கி மவுஸ்னு ஃப்ரூட் இருக்குது. அது ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் இருக்குது. இந்த காயெல்லாம் நிறையா இடத்துல பார்க்க முடியாது ஸோ இது வந்து அவ்வளோ வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மிக்கி மவுஸ் ஃப்ரூட்டிங் அதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து கொய்யா இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரஞ்சா கீழே பார்த்தோம் சின்ன ஆரஞ்சு. இது வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ பெரிய ஆரஞ்சு இருக்குது இல்லையா, அந்த வெரைட்டியாக இந்த ஆரஞ்சு. இதுக்கும் நம்ம சுமார் ஒரு ட்ரம்மிலே வச்சுக்கலாம். இது ஹைட்டு வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஹைட்டு நம்ம ஒரு 6-7 அடி ஹைட்டு தான் இதுக்கு இருக்கும் அதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இது சப்போட்டாவுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து சப்போட்டா வந்துருக்கு. இது ஹைட் கூட அவ்வளோதான். எல்லாம் வந்து 6 அடி 7 அடிக்குள்ளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி சைனீஸ் ஆரஞ்சு சொல்லலாம். ஸோ சின்ன இதில் வந்து இவ்வளோ காய் வந்துருக்கு. இதுவும் இது பார்த்தா சைனீஸ் ஆரஞ்சு தான்.
திரும்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாத்துக்குடி அது சாத்துக்குடி வந்து சின்ன இதில் வந்து ஏசுச்சு நம்ம எப்படி நம்ம சாதாரண வந்து ஒரு ட்ரம்மில் இது வந்துடுது அதுக்கு திருப்பி நம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா சீத்தாப்பழம் கீழே வந்து சின்னதாக இருந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் சின்ன சின்ன ஃப்ளவரு சின்ன அந்த காய் அதுக்குள்ளே வந்து அவ்வளோ அதுக்குள்ளே செட் ஆகி போச்சு ஃபுல்லாக வந்து காய் தான் இருக்குது அந்த இதில் இது பண்ணால் ஃபுல்லாக சின்ன ஃபுல்லாக வந்து அந்த சீத்தாப்பழம் தான் அது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா லெமன் அது லெமன் வெரைட்டி லெமனில் இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இருக்குது. லெமனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது. இதில் வந்து இவ்வளோ காய் காய்க்குது அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காய் இது ஒரு வெரைட்டி அது ஒரு வெரைட்டி. இது சும்மா ஒரு இது கூட ட்ரம்மில் கூட வந்துடுவோம் அதுக்கு. இது சாத்துக்குடி இது வெரைட்டினாக்கா அதுக்கப்புறம் இது ஒரு வெரைட்டி இருக்குது அது இது வேறு வெரைட்டி அது வந்து பார்த்திங்கன்னா வேறு வெரைட்டி இது வந்து வேறு வெரைட்டி இது பார்த்துட்டு இது வந்து ஆஃப்ரிக்கன் ஆரஞ்சு இது ஒரு வெரைட்டி இருக்குது அதுக்கு ஆஃப்ரிக்கன் ஆரஞ்சு அது. இது பார்த்திங்கன்னா டேட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ டேட்ஸுக்கு சீசன் இல்லை. அது ஒரு வாட்டி நம்ம டேட்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த சீசனுக்கு இது வரும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு இதுக்கும் நிறையா இடத்துல பார்க்க முடியாது, சில இடத்துல தான் தெரியும். இது வந்து பிங்க் கலரில் ஃப்ரூட் வரும். இது வந்து அவ்வளோ உடம்புனாக்கா நல்லது. இது பார்த்திங்கனாக்கா கிரேப்ஸ் வந்து அப்படியே வந்து இதில் பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து பந்தல் மாதிரி மேலே ஏற்றி விட்ருவோம் அதுக்கு. அவர் பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டில் இவ்வளோ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ளவரிங் ஆகிருக்கு. அவ்வளோ அப்படியே வந்து இவ்வளோ வந்து அப்படியே வந்து ஃப்ரூட்டிங்காக மாறிடும் அதுக்கு. இது பார்த்திங்கனாக்கா கொர்க்காஃபலி அதில் பாருங்கள் அவ்வளோ இந்த பூவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே காயாக மாறிடும். பேக் சைடில் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த கொர்க்காஃபலி அது இது அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஆகி போச்சு. அந்த இதில் வந்து ஃபுல்லாக கொத்தாக வந்து கொர்க்காஃபலி வந்துடும் அதில். ஸோ எல்லோரும் வந்து எவ்வளோ முடியுதோ வீட்டுக்கு மொட்டை மாடியில் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கொஞ்சம் ரோட்லேயே கூட செடி வைக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. எங்கெங்கே கேப் இருக்கோ எங்கெங்கே இடம் இருக்கோ எல்லா நம்ம செடி வைக்கிறது தான் நம்மளுக்கோட டியூட்டி நினச்சிக்கலாம், நம்மளோட வேலையை நினச்சிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.